Hi, this is Priya from Priya's Hut. ஸோ இன்றைக்கி க்ரீன் கிராம் வச்சு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, தேவையான அளவு பச்சை பயிறு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கடையிலேருந்து அப்படியே வாங்குகிறோம், இல்லை கிராமத்தில் ஊரில் கிடைக்கிற பயிருன்னா அவங்க ப்ராப்பராக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் போட்டுட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஒவ்வொரு டே சோக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 5 to 8 hours நீங்கள் சோக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நல்லா ஊறிடும். ஸோ அது முளைப்பு விடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டு நம்ம பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை எடுத்துட்டு அதில் இருக்க வாட்டர் எல்லாமே ஃபில்டர் பண்ணிவிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபில்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த தண்ணி எல்லாமே வடித்ததுக்கப்புறமா ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கலாம். அந்த ஒயிட் கிளாத்தில் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க பச்சை பயிறு எல்லாமே போட்டுட்டு அதை நம்ம நல்லா டைப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஓவர் நைட்டில் நல்லா முளைப்பு விட்டு இருக்கும். ஸோ மார்னிங்கேருந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் அதில். ஸோ மோஸ்ட்டாக பசங்களுக்கு நீங்கள் இதை சுண்டல் மாதிரி அவிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க அது. ஸோ சின்ன பசங்களுக்கு ஹெல்த்தியாக ஒரு சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும் இது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். ஏன்னா சுண்டல் அவங்க மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இதை தோசை ஆனால் குழந்தைங்க எப்போவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ தோசை பேட்டரில் நீங்கள் தேவையான என்ன வெஜிடபிள்ஸோ இல்லை க்ரீன்ஸோ இல்லை ஏதாவது இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்கணும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்ஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ என் பையன் தோசைன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஸோ 3 வேளை தோசை கொடுத்தா கூட சாப்பிடுவான் அவன். ஸோ அவனுக்காக நான் இதெல்லாம் லேர்ன் பண்ணி இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், பெஸ்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த முளைப்பு விட்டுருச்சு எல்லா பயிரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாமே சூப்பராக ஸ்ப்ரவுட்லாம் நல்லாவே வந்திருக்கு. ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, ஆனியன் போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் இன்னும் வேணும்னா சீரகம், கொத்தமல்லி அந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் அவாய்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யூ ஒன்லி. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. கிரைண்ட் பண்ணதை பார்த்தா உங்களுக்கு நல்லா பார்க்கவே நல்லா எம்மியாக இருக்கும். ஸோ அதை எடுத்து தோசை மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட தோசை ஊற்றி கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பசங்க ரொம்ப ஜாலியாக சாப்பிடுவாங்க. என் பையன் அதை பொடி கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஸோ அவனுக்கு இன்றைக்கி நான் கோகோனட் சட்னியும் கொஞ்சம் சாம்பாரும் வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ கோகோனட் சட்னியில் நீங்கள் பீனட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணாலும் சேர்த்து நீங்கள் அரைச்சி இது பண்ணிக்கலாம். ஸோ நான் மோஸ்ட்டாக பீனட் தான் யூஸ் பண்ணுவேன், வேர்க்கடலை. ஸோ அதுவும் ஹெல்தி இல்லையா? ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் எல்லாமே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ தாளித்த உடனே சூடாக தோசையும் சட்னியும் ரெடி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம தோசை ஊற்றுறது பார்க்கலாம். மீன்வாயில் நான் பேட்டர் ரெடி பண்ண உடனே சட்னி அரைச்சிட்டேன். ஸோ இப்போ சட்னி ரெடி ஆன உடனே தோசை சூடாக எடுத்து அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தோசை இப்போ ஊற்றிட்டு எடுத்துகிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு ஓடி போயிடுவார் சார். ஸோ அவர் தோசை வெறியன் கூட சொல்லலாம். அவர் தோசை 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 தான், எப்போவுமே தோசை தான் சாப்பிட்டுட்ருப்பார். தோசை கொடுத்தோம் அப்படின்னா மோஸ்ட்டாக பசங்களுக்கு நம்ம ஊட்டி விட வேண்டிய அவசியம் இருக்காது. கொடுத்துடனா அவங்களே சாப்பிட்ருவாங்க. ஸோ நமக்கு ஊட்டி விடணும், பின்னாடியே போகணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ தோசையை பிச்சு போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சட்னியோ இல்லை தேவையாக இருந்தால், நான் சில டைம் ஹனி கூட ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஹனி கூட சேர்த்து கொடுத்துட்டாலும் சாப்பிட்ருவாங்க. ஸோ இது ஹோம்மேடு கீ தான். ஸோ டெய்லி நம்ம பால் வாங்குவோம் இல்லையா பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அந்த பாலில் இருக்க ஏடெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 1 month ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் நம்ம கீயும் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் வாங்கினா நிறைய அதில் ஏதாவது கலந்துருப்பாங்கன்ற ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நாட்டு மாட்டு பாலுன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டோம் அப்படின்னா அதில் ஏடு வந்துடும். அதை வச்சு நம்ம நெய் கூட எடுத்துக்கலாம். வேணும்னா சொல்லுங்கள், எப்படி நெய் எடுக்கிறதுன்னு கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து தோசை ரெடி ஆயிடுச்சு. சாரும் ஸ்கூலுக்கு ரெடியாக கிளம்பிட்டாரு. ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்கள் பசங்களுக்கும் ஹெல்த்தியாக சமைச்சு கொடுங்க. பி ஹாப்பி குக்கிங். பை பாய். Thanks for watching.